வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது சர்க்கரை இருக்கவங்க கிட்னி பாதிப்பு என்னென்ன வரும், அதை எப்படி தடுக்கிறது, எப்படி நல்லபடியாக அதை மருத்துவம் பார்த்துக்கிறது, அதை எப்படி பெரிய பாதிப்பு வராமல் சரியான முறையில் சர்க்கரையும் கட்டுப்பாடு பண்ணிட்டு கிட்னி பாதிப்பு முழுமையாக எப்படி விடுபடுறதுன்னு பார்க்கணும். சர்க்கரை நோய் நீண்ட நாள் இருக்க எல்லாருக்குமே சிறுநீரக பாதிப்பு வர வாய்ப்பு மிக அதிகம். இதில் குறிப்பாக சர்க்கரை நோயோட கட்டுப்பாடு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சராசரி சுகர் HbA1c அப்படிங்கிற பரிசோதனை முறையாக 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள கரெக்டாக பண்ணி அது 7 கீழே வச்சுருந்தோம்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு கிட்னி பாதிப்பு வராது. 5-6 வருடங்கள் வச்சு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சிறுநீரக கோளாறு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது முறையாக HbA1c பார்க்குற மாதிரி வருடம் ஒரு முறை சில சிறுநீர் பரிசோதனை பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னா முதல் சிறுநீர் கிடைக்கிறதுலேருந்து எடுத்து உப்பு பரிசோதனை, புரோட்டீன் அப்படிங்கிறது லீக் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சர்க்கரை இருக்க எல்லாருக்குமே சர்க்கரை எரிசக்தியாக உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் தேவைப்படுது. ஸோ சர்க்கரை நோய் இருக்கிற எல்லாருக்குமே கட்டுப்பாடு இல்லைன்னா கிட்னி பாதிப்பு, இருதய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக பாதிப்பு எப்படி தடுக்கிறது, எப்படி நம்ம நல்லபடியாக அதை சரி பண்ணிக்கிறது, அதை நம்மளை பாதிக்காமல் நம்ம வேலையை நல்லா செய்யறதுங்கிறது மருத்துவரை அணுகி சிறுநீரக பாதிப்பு இருக்கான்னு முறையாக அவர்கள் சொல்கிற பரிசோதனையை சரியான டைமில் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு வர்ற சந்தேகமும் மருத்துவர் சொல்லக்குள்ளேயும் அவர்களுக்கு தெரியாமைய, சார் எனக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல, யூரின் போனால் எரிச்சல, நல்லபடியாக யூரின் போகுது, அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு தள்ளி போடுறாங்க. ஸோ நீங்கள் இதில் முக்கியமானது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சர்க்கரை நோய் எப்படி வருடம் ஒரு முறை எல்லா பரிசோதனையும் நாங்கள் பண்ண சொல்கிற மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவைனாவது யூரியா கிரியாட்டின் பிளட் டெஸ்ட்டு பரிசோதனைகள், சிறுநீரக ஃபங்க்ஷன், அதாவது சிறுநீரகம் நல்லா வேலை செய்தான்னு பார்க்குற ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கரெக்டாக பண்ணிக்கணும். அதில் சிறுநீர்லேயும் சில டெஸ்ட்கள் இருக்குது. அது நீங்கள் மருத்துவமனையில் உங்கள் மருத்துவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்குள்ள எல்லா டெஸ்ட்டும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக பண்ணிக்கணும். சிறுநீரக நோய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சர்க்கரை நோய் இருக்கிற எல்லாத்துக்கும் சிறுநீரக பாதிப்பு வரதை முழுமையாக ஆரம்பத்திலிருந்து நல்ல கட்டுப்பாட்டில் வச்சிருந்து பரிசோதனைகள் சரியாக பண்ணி முறையான உணவு பழக்கம், உடற்பயிற்சி இருந்தால் நம்ம முழுமையாக விடுபடலாம்.